புது வருஷத்துல இன்னைக்கு வந்து நாள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுங்க. லீவ்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. இந்த புது வருஷம் பொறந்தாவே கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த பழைய நம்பரை நம்ம மறக்கவே மாட்டோம். அதே ஞாபகத்துல 2024 24 தான் எழுதிட்டு இருப்போம். அது மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது எனக்கெல்லாம் ரொம்பவே டைம் எடுத்துக்குங்க. வீடியோ அப்லோட் பண்ணும்போது கூட 2024 24 தான் வரும். அதனால இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லா 2025 போகணும்னு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. 9 நாள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுமே திரும்ப ஏதோ லீவ் விடுவாங்களான்னு தூங்கி எந்திரிச்சோன்னே ஜெய்குட்டி வந்து நியூஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தான். அவங்க குழந்தைங்க இல்லையா, அதனால அப்படிதான் இருப்பாங்க. சரின்ட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் சோயா போட்டு ரைஸ் மாதிரி செஞ்சு தரான்னு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்க மசாலா ஐட்டெல்லாம் போட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வேக வச்சு எடுத்து வச்சு ஒயிட் சோயாவும் சேர்த்துட்டு காத்திருக்கப்ப மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சாதம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பற்றிட்டோம் அப்படின்னா ரைஸ் சூப்பரா ரெடிங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இந்த ரைஸ் தான். குட்டிமா ஸ்கூல் பக்கத்துல ஒரு சிஸ்டர் வந்து ஆயில் கேட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அவங்க கிட்ட நேர்ல கொடுத்துட்டு குட்டிமாவும் ஸ்கூல்ல விட்டுலான்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் கிளம்பிட்டாரு.